வணக்கம் தமிழா. இந்த சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தால், இந்த சேவிங் அக்கவுண்டில் நீங்கள் சேமித்து வைக்கும் பணம் உண்மையில் பெட்டரா இல்லை என்று சொன்னால் ஒரு பங்கு சந்தையில் போட்டு அது மூலம் கிடைக்கும் இந்த டிவிடெண்ட் மூலம் எடுக்கும் அந்த சேமிப்பது உண்மையில் பெட்டரா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி மேலதிகமாக தெரிவதற்கு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னம் இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தடவை என்று சொன்னால், எனது பேர் ராம்நாத் சுதாகர். Please consider subscribe to my channel, press the bell notification and moreover இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். அப்போது தான் எனது சேனல் க்ரோத் பண்ணுவதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவதாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே செல்லுவோம். அதாவது கூடுதலாக பார்த்தீங்கன்னா சேவிங் என்பது பல வகையான ரீசனாக இருக்கலாம். ஒன்று நீங்கள் ஒரு ஹை பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக சேவ் பண்ணி அதை வேண்டுவதாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு ஹோல்டேக்கு போவதற்காக அதை மாதம் சேமித்து ஒரு வருஷ முடிவில் அதை யூஸ் பண்ணி ஹோல்டேக்கு போவதாக இருக்கலாம். ஆனால் இந்த மெஜாரிட்டியான இந்த வெல்த்தியான ஆட்கள் செய்யும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான சேவிங்கை பண்ணுவார்கள். அதுக்கு நார்மலாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அவர்கள் மூலம் கூட அந்த ப்ரைவேட்டாக செய்யும் ரிட்டையர்மெண்ட் சேவிங் இருக்கின்றன. அதை விட மேற்குரிய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவர்கள் கூட அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவர்கள் கூட கொடுப்பார்கள். அதுக்கு தான் அந்த பென்ஷன் சொல்வார்கள். அதை மாதம் கொடுக்கும் சிலரிலிருந்து சின்னதாக பிடித்து வைத்துவிட்டு அவர்கள் ரிட்டையர் ஆகும் பொழுது அதை கொடுப்பதாக இருக்கின்றனர். அது கூடுதலாக இந்த வெளிநாடுகளில் மட்டுமில்லை, மற்ற நாடுகளும் இருக்கின்றன. இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ எந்த நாட்டிலும் அப்படியான அந்த ரிட்டையர்மெண்ட் தேவையான மணியை கவர்மெண்ட் கொடுப்பது இருக்கின்றன. பட் ஆனால் யூகே பொறுத்த மட்டில் ஈவன் யூரோப் கண்ட்ரியிலோ யூஎஸ்ஏயில் கூட ப்ரைவேட்டாக நாங்கள் விருப்பமான செய்யலாம். அதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பர்சனலாக கூட செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது இந்த அமௌண்டை சேவனும் பட்சத்தில் காலப்போக்கில் நீங்கள் முதுமை அடையும் காலங்களில் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்பதனால் தான் அதை செய்கின்றார்கள். அந்த வகையில் தான் அதை ஒரு எக்ஸாம்பிளாக வைத்து இந்த எது உண்மையில் சேவிங் பண்ணுவது பெட்டர் என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக கதைப்போம். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒரு 30 வருஷம் இன்று இப்போ உங்களுக்கு ஒரு 30 வயசு என்று வைத்துக் கொள்வோம். இந்த 30 வயசுலேருந்து நார்மலாக யூகேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மென்னுக்கு 67 இயர்ஸ் ஓல்டு அப்போ தான் அவர்கள் அந்த ரிட்டையர் பண்ண முடியும். ஒரு பெண்களாக இருந்தால் 65 வயசு. அது மாதிரி இந்தியாவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், மற்ற நாடுகளில் கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்கலாம். பட் இதே ஒரு எக்ஸாம்பிளாக நான் யூகே எக்ஸாம்பிளாக எடுத்தால் கூட நீங்கள் உங்கள் நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஸோ அந்த வகையில் இப்போ இங்கிலாந்தில் பார்த்துக்கொள்வோம். இப்போது உங்களுக்கு ஒரு வயசு 30 இருக்கலாம். நீங்கள் ஒரு 37 வருஷம் இருக்கின்றன. பட் அதை விட்டு ஒரு ரவுண்ட் அப் பண்ணுவதற்காக ஒரு 30 வருஷம் சேவ் பண்ணி ரெண்டு வைத்துக்கொள்வோம். அந்த 30 வருஷத்துக்கு நார்மலாக ஒரு பேங்கில் ஒவ்வொரு மாதமும் ஒரு $200 நீங்கள் போட்டு சேவ் பண்ணுவீர்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தால், பேங்கில் தரும் இன்ட்ரெஸ்ட் இப்படியாக இருக்கும். நார்மலாக ஒரு கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு 2% தான் கூடுதலாக தருவார்கள். அதை விட கூட தருவதற்கான சாத்தியங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றன. அப்படி ஒரு வேளை ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் தரும் ஒரு பேங்காக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தால் சொல்வார்கள், அந்த ஒரு மாதம் இந்தளவு தான் லிமிட், இவ்வளவு தான் நீங்கள் போட வேண்டும், இதுக்கு மேல் போடக்கூடாது. அப்படி இருக்குமானால் ஒரு 5% 6% தர வேண்டும் கூட சில பேங்குகள் இருக்கின்றன. அதே மாதிரி இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎஸ்ஐ அக்கௌண்ட் இருக்கின்றன. அமெரிக்காவில் 401K என்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கின்றன. அப்படி இந்தியாவில் கூட ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதில் ஒரு லார்ஜ் அமௌண்ட் சொல்வார்கள். இந்த ஒரு வருஷத்தில் 20,000 பவுண்ட் தான் அப்போ போடலாம், அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீயான கெயின் எடுக்கலாம், இப்படின்னு கூட சொல்லுவார்கள். இப்படி சில விஷயங்கள் இருக்கின்றன. பட் அவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேங்க் கூட்டி கழிச்சு பார்த்தால் 2% தான் தரும். ஸோ ஒவ்வொரு மாதமும் 200 பவுண்ட் நீங்கள் போட்டுக்கொண்டு $200 போட்டுக்கொண்டு வரும்பொழுது இந்த ஒவ்வொரு வருஷமும் 2% பார்த்தால் கூட ஒரு 30 வருஷம் கழியும் பொழுது நீங்கள் ஆல் டுகெதராக இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களோட இன்வெஸ்ட் போட்ட சேவிங் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 98,000 அமெரிக்கன் டாலர்ஸ் மேபி தான் அந்த 30 வருஷத்தில் சேவ் பண்ணியிருப்பீர்கள். அது தான் நார்மல். பட் இதே சமயம் ஒரு வேளை நீங்கள் ஒரு பங்கு சந்தையில் போய் ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக் வேண்டினீர்களாக இருந்தால் அவரேஜாக ரீசர்ச் பண்ணி சொல்லுகின்றார்கள் 6 to 14% எவ்ரி இயர் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரியான ஒரு டிவிடெண்ட் தரப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கூட 6% ஒரு அவரேஜ் எடுத்தால் கூட நீங்கள் இன்ஸ்டன்டாக 4% எவ்ரி இயர் உங்களுக்கு தரப்படுகின்றன. ஸோ ஒரு காலத்தில் 30 வருஷம் கழியும் பட்சத்தில் அது இந்த வேல்யூவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது $201,000 அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்கின்றன. ஸோ 98,000க்கும் 201,000க்கும் இவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கின்றன. ஆல்மோஸ்ட் 3-4 மடங்கு இன்ஸ்டாக கூட எடுக்க வேண்டிய இதாக இருக்கின்றன. இதுக்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ முதல் மாதம் $200 போடும் பொழுது அடுத்த மாதம்
நார்மல் பேங்க் என்று பார்த்தால் 2% சொல்லி இருக்கின்றேன். ஸோ $20 மேபி என்று வைத்துக்கொண்டால் கூட $220 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அந்த 220க்கு பார்ப்பார்கள். ஸோ அது $22 தருவார்கள் செகண்ட் வருஷம். ஸோ அது வந்து $242 மாறும். இப்படி தான் போய் கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கில் செய்யும் பொழுது பார்த்தீர்கள் சொன்னால் 6% சொல்லி இருக்கின்றேன். ஸோ இதே சேம் பிரின்சிபிள் தான். அதை அப்படி கூட்டிக்கொண்டு போகும்பொழுது தான் இந்த $2,01,000 ஒரு 30 வருஷத்துக்கு முன்னம் சேகரித்திருக்கும். ஸோ இப்போ அப்படி பார்க்கும் பொழுது கூடவே இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கில் தான் நீங்கள் மல்டிபிளாக எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கின்றன. அதே மாதிரி அவர்கள் இந்த ரீசர்ச்சின் படி சொல்கின்றார்கள் நார்மலாக அதில் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த ஸ்டாக்கை வேண்டுவது உங்களது மெயின் கேபிட்டலாக இருக்கும் பொழுது அது கூட 30 வருஷத்துக்கு பிறகு அதை கூட நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ அந்த செல் பண்ணும் பொழுது உண்மையில் 2,01,000 எடுப்பதை விட நீங்கள் வந்து உண்மையில் ஒரு 4,09,000 மேலும் மேபி கொஞ்சம் கீழே கொஞ்சமாக கூட இருந்தால் கூட ஆல்மோஸ்ட் நீங்கள் $2,01,000 மேல் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டாக்கின் வேல்யூவேஷன் கூட இருக்கின்றன. அது செல் பண்ணும்போது அதில் வரும் ப்ராஃபிட் கூட உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டாக இருக்க போகின்றன. ஸோ இந்த டே நீங்கள் பேங்கில் சேவ் பண்ணினால் உங்கள் கேபிட்டல் அப்படியே இருக்கும், சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஸோ ஒரு ஒன் பே ஆகும். ஈவன் ஒரு வருஷம் இன்ஃப்ளேஷன் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் அந்த $98,000 உண்மையான வேல்யூ அப்படி அந்த 30 வருஷம் தாண்டி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ அதனால் தான் நினைக்கின்றேன் இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கில் போடுவது என்பது வந்து உண்மையில் பெட்டரான ஒரு சேவிங்காக நான் கருதுகின்றேன். நீங்கள் ரிட்டையர் பொழுது அது மல்டிபிளாக இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய யூஸாக இருக்கும் என்பது எனது கருத்து. ஒன்று மட்டும் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பேங்கில் போடும் பொழுது ஒரு கொஞ்சம் லிட்டில் லோ ரிஸ்காக இருக்கும். ஏன்னு சொன்னால் அது பேங்க் அந்த சேவிங்னு சொல்ல முடியும். பட் ஆனால் இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கோ அல்லது பங்கு சந்தையில் போடும் பொழுது அது நார்மலாக அந்த இதை விட நார்மல் சேவிங்கை விட பிட் மோ ஹை ரிஸ்க் என்று தான் நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் நீங்கள் எடுக்கும் அந்த வேண்டும் இந்த ஸ்டாக்கை பொறுத்தது. ஏன்னு சொன்னால் நீங்கள் உண்மையில் நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராப்பர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது உண்மையில் சேஃபாகத்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த எக்ஸான் என்னும் ஒரு கம்பெனி வந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆயில் செல்லிங் கம்பெனியாக இருக்கின்றன. ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு 30 வருஷத்தில் காணாமல் போகுமான்னு கேட்டால் இல்லை. அது வந்து எப்பவும் 30 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு மேல் அது இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ அப்படியான கம்பெனியில் வேண்டும் பொழுது அது உண்மையில் சேஃபாகத்தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இருக்காது. அது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுவதற்காக அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து கணக்கு இருக்கின்றன. அதுவும் ஒரு பெரிய கோர்பரேட் கம்பெனிகள். அந்த கம்பெனிகள் அவர்கள் இல்லாமல் போகிறாள் என்று கேட்டால் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு வேளை நார்மலாக ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த கம்பெனியில் இருந்து அந்த ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணும் கம்பெனிகள் தான் இவர்கள் எப்படியும். ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் ஆல்ரெடி செய்பவர்கள் கூட இந்த கம்பெனியில் நம்பிக்கை இருப்பதனால் தான் அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ண விடுகின்றார்கள். ஸோ அந்த கம்பெனி இல்லாமல் போனால் இவர்கள் பண்ணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் போய்விடும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கூட அந்த ரிட்டையர்மெண்ட் கம்பெனிகள் கூட இன்னொரு 30 வருஷம் இல்லை 100 வருஷம் இருக்கக்கூடிய கம்பெனிகள். அப்படியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த மணி கூட சேஃபாக தான் இருக்கும். ஸோ அப்படியான கம்பெனிகளை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினால் நார்மலாக நீங்கள் இந்த நார்மல் சேவிங்கில் வைத்திருக்கும் மணியை விட டிவிடெண்ட் ஸ்டாக் வேண்டி சேவ் பண்ணும் மணி உண்மையில் சேஃபாகவும் இருக்கும். நீங்கள் மல்டிபிளாக கூட எடுத்துக்கொள்ள முடியும் என்பது எனக்கு கருத்து. பட் ஆனால் இது வந்து நார்மலாக இதை நான் சொல்ல இன்னொரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷார்ட் டேர்மாக சேவ் பண்ணி ஷார்ட் டேர்முக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அப்படியான சேவிங் என்று சொன்னால் இப்படி செய்வது உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் லாங் டேர்மாக ஒரு ரிட்டையர்மெண்ட் அல்லது மேபி லாங் டேர்ம் சேவ் பண்ணி ஒரு பெரிய ஹவுஸோ அல்லது வேறு ஒன்றுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்காக சேகரிக்க போறீர்களாக இருந்தால் டிவிடெண்ட் ஸ்டாக்கை செய்வது நன்று என்று நான் சொல்லுவேன். அகெயின் ஐ எம் நாட் யுவர் ஃபைனான்ஸ் அட்வைசர். ஏன்னு சொன்னால் பை ப்ரொஃபஷனல் ஐம் நாட் ஃபைனான்ஸ் அட்வைசர். அதனால் வந்து நான் கொடுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் what I do and what I learn about, some knowledge I have. அதை உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் ஃபேக்டருக்காக ஷேர் பண்ணுகின்றேன். இதை எடுத்துவிட்டு நீங்கள் கூட உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி ஒரு டிலிஜென்ட் பண்ணி உண்மையில் அது ஒர்க் அவுட் ஆகும் என்று நீங்கள் பிலீவ் பண்ணால் மட்டும்தான் செய்யணும். இன் த டே இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிஸ்க் அண்ட் ஆல்சோ யோர் ஓன் டிசிஷன். ஸோ அதைத்தான் ஹைலைட் பண்ண விரும்புகின்றேன். ஸோ இதை கேட்டுவிட்டு நீங்கள் போய் உங்கள் ரிசர்ச்சை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது உண்மையில் உதவியாக இருந்தால் அதை கூட நீங்கள் செய்து லைஃப் ஸ்டைலை பெட்டராக மாற்றிக்கொள்ளுங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். ஐம் ஹாப்பி டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின். ஈவன் நான் உங்களையே ஒரு கொஸ்டின் ஒன்று த்ரோ பண்ணுகின்றேன். அதாவது வந்து இந்த சேவிங் என்பது வந்து எது உண்மையில் பெட்டர், இந்த நார்மல் சேவிங்கா டிவிடெண்டா, இதை பற்றி உங்களுக்கு கூடுதலாக தெரியாட்டிக்கு மேபி இந்த நீங்கள் என்ன மாதிரி சேவ் பண்ணுகின்றீர்கள், நீங்கள் ஏதாவது ஒன்று சேவ் பண்ணுகின்றீர்களா, எப்படி சேவ் பண்ணுகின்றீர்களா, அதில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை போடும் பொழுது
இதை பார்க்கும் மற்றவர்கள் கூட அதை பார்த்து பிரயோசனப்படுவார்கள் என்பதற்காகத்தான் இந்த கொஸ்டினை கேட்கின்றேன். ஸோ உங்களுக்கு என்ன மைண்டில் வருகின்றதோ அதை கமெண்டில் போடுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். அதை உங்கள் விடைபெறுவது ராம சுதாகர் அண்ட் சைனிங் ஆஃப். பாய்.